வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியரை வந்து நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் மட்டும் பார்க்க போகிறோம். அது நம்ம சொன்ன மாதிரியே நம்ம 6 மணிக்கு வந்து ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. 6 மணிக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்ததில் 1ஆம் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது, 4ஆம் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு 8 மணி ஷோவில் வந்து 2ஆம் நம்பரும் 0வும் பாஸ் ஆகிருந்தது. செம்ம வின்னிங் தான் சரிங்களா. 2 நம்பருமே நம்ம ஆல் போலில் கொடுத்தோம், அருமையாக மேட்ச் ஆகிருந்தது சரிங்களா. அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய நம்பர் கொடுப்பீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு 3 நம்பர் தான் கொடுக்க போகிறோம், அதுக்கு மேலே கொடுக்க போகிறது அதிகபட்சமாக நம்ம கொடுக்க போகிற நம்பர் 3 நம்பர் தான் கொடுக்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு 3 நம்பர் தனியாக கொடுத்தாரு. அது போக ப்ளஸ் வரலாம்ங்கிற ஒரு நம்பர் அதுக்குள்ளே வருது அப்படிங்கன்னா அவன் எடுத்துக்கோங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 நம்பர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அது போக உங்களுக்கு இன்னொரு 3 நம்பர் மேபி வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா. இதில் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி வந்து என்ன நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. நமக்கு வந்து 99/555 இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. நம்ம காலையில் 5ஆம் நம்பர் செம்மையாக பாஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 044/601 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1012 அதாவது 120. இதுதான் நமக்கு பேசிக்காக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா. இதில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம எதுக்குங்க நீங்கள் 6 நம்பர் எதுக்கு நீங்கள் நேற்று 3 நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு 6 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அப்படி வீடியோ போடுறோம் இல்லையா, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது நான் வந்து உங்களை மறைக்கலாம் கிடையாது, இது மறைக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வீடியோ போடுறோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு 8 நிமிஷம் இருந்தால் மட்டும்தான் யூடியூப்பில் சஜஷன் பண்ணி நம்ம இந்த வீடியோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமே தவிர, நம்ம வெறும் 2 நிமிஷம் வீடியோவோ இல்லை ஒரு 3 நிமிஷம் வீடியோவோ 4 நிமிஷம் வீடியோவோ போட்டாக்கா அடுத்தடுத்து சஜஷனில் போகாது, நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகாது. சேனல் வீடியோவும் ரீச் ஆகாது, சேனலில் ரீச் ஆகாது. அது ரொம்ப ரீசெண்டான ஒரு விஷயம் சரிங்களா. யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் நம்ம 8 நிமிஷத்தில் நம்ம வீடியோவை மேக் பண்ணி போடுறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. இல்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 3 நம்பரை ஈஸியாக 2 நிமிஷம் கிடையாது, ஒரு செகண்டில் கொடுத்துட்டு போயிடலாம். இந்த நம்பர் வருது போட்டுக்கிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது போக ப்ளஸ் நம்ம கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கணக்கும், அது போக நிறைய விஷயங்கள் நம்ம இதில் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா நம்பர் இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி வருது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமும் சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வருதா, 3ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிற ஒரு விதமான விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கே பார்க்க முடியல, நீங்கள் ஏதோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்லேயே நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷனில் நமக்கு எந்த நம்பர் வருதா, இதுக்கு மேக்ஸிமம் இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஆவரேஜாக கெஸ் பண்ணி நீங்கள் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனாலையும் நம்ம இதை கொடுக்குறோம். ஒரு சின்ன டீச்சிங் மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து டுட்டோரியல் டீச்சிங் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். அது போக ப்ளஸ் இன்னொரு 3 நம்பர் கொடுக்குறது சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. ஆனால் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். எனக்கு இந்த ட்ராவில் எனக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் சரிங்களா. அதை மட்டும் முதல்ல நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0வும் 1ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் அது எந்தெந்த இடத்துல வரக்கு அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து பி போர்டில் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு அப்படி தான் வருது. 1ஆம் நம்பராக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல 0வாக இருக்கலாம். இது 2 நம்பரும் எனக்கு பி போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இது வருதான்னு பாருங்கள் சரிங்களா. ஏன் வருது அப்படின்னா, இன்றைக்கி 2க்கு 0 2க்கு 1 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே இடத்துல வந்து செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா பி போர்ட்லேயே வந்து செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு திரும்ப நான் போட்ட வரைக்கும் அதிகமாக காமிக்கக்கூடிய நம்பர் அப்படி காமிக்குது. உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். 2ஆம் நம்பருக்கு 0வும் காமிக்குது, 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரும் காமிக்குது, திரும்ப காமிக்குது. மறுபடியும் அதே மாதிரி நம்பர்கள் வருது, வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு வருதான 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பருக்கு 0, 2ஆம் நம்பருக்கு 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஆல் போர்டில் என்ன எதிர்பார்க்குறோம், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 0 வரணும். 0 வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. 0வுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது சரிங்களா. அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து 3ஆம் நம்பர் வந்து பி போர்டில் சி போர்டில் வந்து ஒரு 3ஆம் நம்பர் செட் ஆகிருக்கு. ஏன்னா 0க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 0க்கு 2ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் செட் ஆகும் சரிங்களா. எப்போயுமே வந்து அப்படி செட் ஆகும். ஆனால் இந்த டைம் நமக்கு 0க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்டில் எனக்கு கிடைக்கலாம்
அப்படின்னு தான் தோணுது. சி போர்டில் உங்கள் கணக்கில் அது 3ஆம் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? அதான் நான் சொல்கிறேன், திரும்ப என்ன சொல்கிறேன்னா, என்னங்க ஜி மறுபடியும் நீங்கள் 6 நம்பர் கொடுக்குறீங்கன்னா 6 நம்பர்லாம் கிடையவே கிடையாது, 3 நம்பர் தான் கொடுக்க போகிறேன். அது 3 நம்பர் ஆல் போர்ட்லேயே கொடுத்துருவேன், வேறு எதுலேயும் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கிற நம்பர் கொடுத்தாரேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்னமும் நான் கூட உங்களுக்கு எகென்ஸ்டாக பண்ண முடிஞ்ச பண்ணுறேன் நான். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சரிங்க. அதே மாதிரி வந்து 7ஆம் நம்பர் வந்து செகண்ட் சாய்ஸ், ஃபஸ்ட் சாய்ஸ் கிடையாது. செகண்ட் சாய்ஸ் வந்து நமக்கு 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் செகண்ட் சாய்ஸாக தான் கொடுக்குது, ஃபஸ்ட் சாய்ஸ் கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 3ஆம் நம்பர். சரிங்களா? 1ஆம் நம்பர் 0 இதுதான் முதல் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 3ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை தாண்டி இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி போர்டு வைஸாக மாற்றுறாங்க, இல்லை டைஸ் மாறுது, இல்லைன்னா வந்து ஸ்லாட்டே மாறுது அப்படின்னு சில சமயம் ஸ்லாட்டு மாற்றிடுவாங்க. நீங்கள் கீழ் ஸ்லாட்டில் வரப்போ ஒரு மாதிரி நம்பரும், மேல் ஸ்லாட்டில் வரப்போ வேறு மாதிரி நம்பரும் வரும். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். டீர் விளையாடுறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே சுற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டில் மாற்றுவாங்க. நீங்கள் டைஸ் மாறுறப்ப ஸ்லாட்டு மாறும். ஒரு டைஸ் வருது அப்படின்னா அந்த டைஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லாட்டு மாறும். அந்த ஸ்லாட்டு மாறுறதுல என்ன நடக்குது, ஏன் ஸ்லாட் மாற்றுறாங்க அது எதுன்னு தெரியுங்களா? ஏன் ஸ்லாட் மாற்றுறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டும் ஒவ்வொரு மாதிரியான வேகத்தில் சுற்றும், ஒவ்வொரு மாதிரியான ஸ்பீடில் சுற்றும். ஒன்று ஃபார்வேர்டில் சுற்றும், ஒன்று ரிவர்ஸில் சுற்றும். அதெல்லாம் தான் கணக்கு வச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? இது எதில் வந்து சுற்ற வைக்க போகிறது, எதில் வரப்போகுது, ஃபார்வேர்டில் வரப்போதா ரிவர்ஸில் வரப்போதா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. அது போக அந்த டைஸ் முடிவு பண்ணுது. சரிங்களா? அப்படி மாறும்போது தான் நமக்கு மாறுமே தவிர மற்றபடி நம்ம எடுக்கிற கணக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி கொடுத்துருவோம். அது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இன்னும் கூட நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோம், தேடுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், அதுக்கான உழைப்பை போடுறோம். கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக செய்வோம். சூப்பராக. சரிங்களா? நான் இன்னும் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் கொடுக்கணுன்னு ஆசை. பட் இந்த ஒரு மாதம் எனக்கு வீணாக தான் போச்சு. நான் வந்து அதிகமாக வின்னிங் கொடுக்கல. ஓப்பனாக சொல்கிறேனே, போன மாதம் எனக்கு கொடுத்த அளவுக்கு கூட இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதம் கொடுக்கல. அது ஓப்பனாக எனக்கு தெரியும். ஏன்னா நமக்கு சாஃப்ட்வேர் வேறு இல்லை, நமக்கு அது ரைஸ் ஆகி போச்சு, இன்னும் நிறையா ப்ராப்ளங்கள், அதனால் நம்ம கொடுக்கல. சரிங்களா? இல்லைன்னா நம்ம வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? அது மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப வந்து எனக்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இருந்தால் எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி 4ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 1க்கு 4 வருங்களா அப்படின்னா எஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இல்லைங்க அந்த பக்கம் இருக்கிற 5ஆம் நம்பர் தூக்கி திரும்ப இந்த பக்கம் வைப்பாங்க அப்படின்னா கூட 507 அப்படின்னு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க. இப்போ நீங்கள் ஆல் போர்டில் என்னங்க நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 வருது. 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் மாற்றமே கிடையாது. எனக்கு 1, 0, 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. திரும்ப எனக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது இதில் கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது போக நான் கொடுக்குற நம்பர் 0, 31 மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வருது. சரிங்களா? இதில் வந்து எனக்கு 2 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 2 நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நம்பராவது நமக்கு, இதில் 2 நம்பராவது உங்களுக்கு வின்னிங் நம்பராக மாறி வந்துடும். அந்த தைரியத்தில் தான் கொடுக்குறேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஏன்னா நானும் எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரேன், சும்மா ரேண்டமாக கொண்டு வரதில்லை. ரேண்டமாக கொண்டு வர முடியாது, இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு நாள் 2 நாளெல்லாம் கொண்டு வரலாம், டெய்லி அதே மாதிரி ரேண்டமாலாம் கொண்டு வர முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து 6 மணிக்கு 8 மணிக்கு நமக்கு எப்போயுமே ஃபேவரபுள். எப்போயுமே 0, 2ங்கிறது 8 மணிக்கு நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு. 0வும் 2ஆம் நம்பரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு சூப்பராக வின்னிங் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கூட எக்ஸாக்டாக 3 நம்பர் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒவ்வொரு போர்டு கொடுக்குறதுக்கும் முயற்சி பண்ணுறேன். இப்போ தான் நமக்கு கையில் கிடச்சிருக்குல்ல, இன்னும் இது எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ரன் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி நான் 17ஆம் தேதியிலேருந்து தானே கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்றைக்கி 16ஆம் தேதி தானே ஆச்சு. அதனால தான் 3 நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 6 நம்பர் இன்னும் கூட நான் கூட அதை ரன் பண்ணி பார்க்கணும். இந்த ரன் பண்ணி பார்த்துட்டு எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை கொடுத்துருக்குறோம், இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, இந்த மாதிரி கொடுத்துருக்கு, இது பார்ப்போம். இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இதே மாதிரி தொடர்ந்து கொடுப்போம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரே ட்ராவலில் நம்ம முடிவு பண்ண முடியாது, எப்படி வேணாலும் மாறி வரலாம். வெயிட் பண்ணுங்கள். சூப்பராக வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.